ஒரு காலத்தில் மலைகளுக்கு நடுவே ஒரு சிறிய நகரம் இருந்தது. அதை அடைய ஒரே வழி அடர்ந்த காட்டுக்குள். ஓடும் பழமையான் இரைச்சலான ரயில் இரவில் தனியா செல்ல துணிந்த பயணிகளை பயமுறுத்தி ரயிலில் வேட்டையாடுவதா வதந்தி பரவிய பெயர் பற்றி நகர மக்கள் அடிக்கடி அமைதியான குரலில் பேசினர். ஒரு இருட்ட மற்றும் புயல் நிறைந்த இரவில் லில்லி என்ற இளம் பெண் ஊருக்கு வெளியே சென்ற கடைசி பேருந்து தவறிவிட்டதா ரயிலியத்தில் சிக்கி தவிப்பதை கண்டார். பேரயிலே ஏறுவது தவிர வேறு வழியிலே. சிறந்ததை எதிர்பார்க்கிறான். அவள் உள்ளே நுழைந்தவுடன் அவள் முதுச்சண்டியில் ஒரு குளிர் ஓடுவதை உணர்ந்தார். அவள் கழுத்தின் பின்பகுதியில் முடிகள் தூளிர்விட்டன். தன் வயிற்றில் குடியேறிய அமைதியின்மையை பொருட்படுத்தாமல் லில்லி ஒரு இருக்கையை கண்டுபிடிச்சு பயணத்தில் குடியேறினார். ரயில் தண்டவாளத்தின் வழியாக செல்லும் போது வெற்று வண்டிகளில் விசித்திரமான சத்தங்கள் எதிரொலித்தன். நிழல்கள் சுவர்களில் நடனமாடின. குளிர்ந்த விரல்கள் அவளது தோலை துலக்கியது. திடீரென மின்விளக்கில் எரிந்து அனைந்து ரயிலிருளில் மூழ்கியது. தன்னை நெருங்கும் காலடி சத்தம் கேட்டதும் லில்லியின் இதயம் துடித்தது. காலடி சத்தம் மேலும் நெருங்க சத்தம் எழுப்ப பயந்து மூச்சை அடக்கினாள். அவள் தோளில் குளிர்ந்த கையை உணர்ந்தது போல் விளக்கில் மீண்டும் மின்னியது. அவள் முன் நிற்கும் ஒரு இளம் பெண்ணின் பேய் உருவத்தை வெளிப்படுத்தியது. லெல்லியை மெல்லமாக தன்னை பின்தொடரும்படி சைகை செய்தார். பேய் பெண்ணின் கண்கள் சோகத்தில் மூழ்கி நடுங்கும் கைகளுடன் லில்லி கையை நீட்டி பேயின் கையை பிடித்தால் அவர்களுக்கு இடையே அரவணைப்பு மற்றும் புரிதல் கடந்து செல்வதை உணர்ந்தாள். பேய் லில்லியை ரயிலின் வழியா அழைத்து சென்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு அவளது உயிரை பறித்த ஒரு சோகமான விபத்தின் நினைவுகளை காட்டுகிறது. அவர்கள் பயணத்தின் முடிவை அடைந்த போது பேய் லில்லியை பார்த்து புன்னகைத்து மறைந்தது. அவளுக்கு அமைதி மற்றும் மூடல் உணர்வை ஏற்படுத்தியது. அன்று முதல் நகரவாசிகள் ரயிலில் இருக்கும் பேய்க்கு பயப்படவில்லை. அவள் ஒரு தொலைந்து போன ஆன்மா ஆறுதல் மற்றும் உயிருடன் தொடர்புக்குள்ள தேடினார். எனவே ரயில் மலைகள் வழியா தொடர்ந்து ஓடியது. பயணிகளை அவர்களின் இலக்குக்கு ஏற்றி சென்றது. பேயின் இருப்பு மன்னிப்பு மற்றும் மீட்பின் சக்தியை நினைவூட்டுகிறது.